ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரகு அரிசியில் புட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வரகு அரிசி அப்படிங்கிறது வந்து சிறுதானியங்களில் ஒன்று. இது வந்து அரிசி கோதுமை அதை காட்டிலும் இதில் இந்த வரகு அரிசியில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. இப்போ அந்த வரகு அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த வரகு அரிசி எடுத்திருக்கோம், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா கலராக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி ஊற்றும் போதே எவ்வளோ கலர் வருது பாருங்கள், மண் மாதிரி ஒரு கலர் வருது. அதை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வரகரிசி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிறுதானிய வகைகளில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அதே சமயம் இந்த வரகரிசி சாப்பிட்றதுல வந்து மலச்சிக்கல் வந்து போக்கும். அதே சமயம் இந்த சுகர் பேஷண்ட்லாம் இதை அடிக்கடி சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் வந்துடும். அந்தளவுக்கு இதில் அதிக சத்து இருக்குது. இப்போது அந்த வரகரிசியை நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோம். அதாவது தண்ணி இல்லாமல் அதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்க போகிறோம். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் அதை எடுத்து பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதை வந்து நல்லா சளிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம புட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இப்போ அந்த மாவை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த சளிச்ச மாவை ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். அதாவது வறுத்துன்னா நல்லா செவக்கெல்லாம் வறுக்க வேண்டியில்லை. அந்த மாவு வந்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாலே போதும். கை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து சூடு தெரியணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தனியாக கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்த மாவை நம்ம இப்போ தனியாக வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சிட்ருக்கோம். ரொம்ப ஆறன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இலை சூடு இருந்தாலே போதும். இப்போ அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கோம். இப்போ புட்டு மாவு பிசைய போகிறோம். அதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அடுத்து தண்ணி ஊற்றி அந்த புட்டு பதத்துக்கு பிடிச்சா புட்டு பதம்னு சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டு விட்டோம் அப்படின்னா அதான் புட்டு பதம்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்படி உதிரும், அதுதான் அந்த புட்டு பதம். அது மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த பிசைஞ்சு எடுத்த மாவை நம்ம புட்டுக்கொலா இருந்தால் புட்டுக்கொலாவில் கூட செய்யலாம், இல்லை இட்லி பானையில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இட்லி பானையில் தான் வைக்க போகிறோம். இப்போது அடியில் தண்ணி வச்சு அந்த தட்டை வச்சு மேலே ஒரு துணியை விரித்து இந்த புட்டெல்லாம் நம்ம இந்த மாவை வந்து இதில் எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் 2 தட்டிலையாக நிரப்பி நம்ம அதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த புட்டு செய்ய ரொம்பவே நேரம் ஆகாது, ரொம்பவே சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது இந்த மீதி மாவையும் நம்ம எடுத்து அதில் வச்சு மூடி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும், எடுத்துருங்க. அதாவது தட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி ஆவி பறக்கிறது தெரியுது. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா வெந்திருக்கும் அப்படின்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு தட்டில் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு 2 ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கோம். இதெல்லாம் நல்ல ஒரு வாசனைக்கு தான். இப்போது நம்ம அந்த புட்டு வெந்ததும் அதை எடுத்து இதில் கொட்டிக்க வேண்டியதான். அந்த அந்த புட்டை எடுத்து நம்ம இப்போ இதில் கொட்டிக்கிறோம். அந்த இட்லி தட்டில் உள்ள அந்த புட்டை தான் நம்ம இதில் இப்போ கவுத்து கொட்டிக்கிறோம். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேங்காய் துருவல் ஏலக்காய் அந்த புட்டு மாவோட எல்லாத்தோடையும் நல்லா சேரணும். இப்போ மீதி இருக்க அந்த இன்னொரு தட்டு உள்ளதையும் நம்ம கொட்டி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை எடுத்து கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து ஜீனி சேர்த்துக்க போகிறோம். அதாவது புட்டு வந்து நம்ம தேங்காய் துருவல் ஏலக்காய் ஜீனி தான் சேர்ப்போம் புட்டுக்கு. இதே வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து வெல்லம் கருப்பட்டி இது மாதிரி கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த சுகர் லெவல்லாம் குறைஞ்சி லெவலாக வந்துடும். அந்தளவுக்கு இதில் அதிக சக்தி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.